அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ தமிழ் வீடியோ தான் நம்ம ரெகுலராக பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுல இருந்து ஒரு முக்கியமான டாபிக் தான் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலகு 3 எழுதும் திறன்ல தொடர் வகைகள், அதாவது செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா மினிமம் 4ல இருந்து 5 கொஸ்டின் கேட்டுறாங்க. ஸோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த 4-5 கொஸ்டின் அடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஏன்னா இந்த டெக்னிக்கல் ரீசனா கேட்ட 2 எக்ஸாம்லையுமே சரி, செய்வினையா செய்யப்பாட்டு வினையா மாத்து, செய்யப்பாட்டு வினையா செய்வினையா மாத்து, தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன, அதே மாதிரி ஒரு பொறுத்துக்க கொடுத்துட்டு எது தன்வினை எது பிறவினை. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய கேட்குறாங்க. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்ண போறோம், இதை கேட்க போறோம், இதை பார்க்க போறோம். அலகு 3ல 15 கேள்வி கேட்கிற இடத்துல 5 கேள்வி இதுல இருந்தே வந்துடுது அப்படின்றது முக்கியமா. அதே மாதிரி வேர் டு ஸ்டடியும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம். தயவு செய்து என்ன பண்ணீங்க, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ நம்மளோட மெட்டீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா பக்காவா ஸ்கூல் புக்கை தொகுத்து எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இது வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி சேனல்ல போயிட்டு பிடிஎஃப் மெட்டீரியல் தான், இது முழுக்க பிடிஎஃப் மெட்டீரியல் தான். ஸோ ஷாப்ல போனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மெட்டீரியல் அப்படின்ற கேட்டகரியில இந்த தமிழ் மெட்டீரியல் இருக்கும். சாம்பிளை பார்த்துட்டு ஓகே நான் மட்டும் என்ன பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. நீங்க டெக்னிக்கல் எக்ஸாம்ஸுக்கு படிக்க போறீங்க அப்படின்னா இது தாராளமா நம்மளோட மெட்டீரியல் மட்டுமே போதும். ஸோ வேணும்னா என்ன பண்ணீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. வேணாம் அப்படின்னா நீங்க வாங்க தேவையில்ல, சரியா? ஸோ இது பாருங்க, இது 9th புக்ல இருக்கக்கூடியது. 9th புக்கு இயல் 2 நினைக்கிறேன், சரியா? 9th புக்கு இயல் 2ல இருக்கக்கூடியது. ஸோ பாருங்க, தொடர் இலக்கணம். ஸோ கம்ப்ளீட்டா பக்காவான டீடைல்ஸை பார்த்தோம். இதை பார்த்தாலே இதை நீங்க ஈஸியா படிச்சிடணும், அந்த மாதிரி தான். தொடர் இலக்கணம். ஃபர்ஸ்ட் எட்வர்ட் வந்தான். இந்த சொற்றொடர்ல பெயர் சொல் எட்வர்ட். ஸோ இது என்னவா, பெயர் சொல். இது பெயர் சொல்லு. வந்தான் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னது, வினை, சரியா? இந்த சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லி எழுவாய். சோ இப்ப இந்த இடத்துல பெயர் சொல் தான் இதுதான் முதல் வார்த்தையா அந்த சொற்றொடர் அமைவதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. சோ அதனால இது என்னன்னு சொல்லுவோம், எழுவாய். அப்ப எட்வர்டு தான் என்னது இங்க, எழுவாய். எட்வர்டு தான் எழுவாய், சரியா? ரைட். கனகாம்பரம் பூத்தது. இந்த சொற்றொடரில் வினைச்சொல் பூத்தது. இந்த வினைச்சொல் என்னது, பூத்தது. இந்த வினைச்சொல்லு பயனிலை ஆகும். அதாவது என்ன அப்படின்னா, கனகாம்பரம் அப்படின்றது ஒரு பூ. அது என்ன பண்ணுது, பூத்துச்சா, குலுங்குச்சா, இல்ல விழுந்துச்சா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கணும்ல. சோ இந்த பூத்தது அப்படின்றதான் வினைச்சொல். சோ ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை. சோ இந்த பூத்தது அப்படின்றதான் கனகாம்பரத்தோட ஒரு பயனா குறிப்பிடப்படுகிறது. சோ இந்த இடத்துல என்னது, ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். அப்ப பயனிலைனா என்னதுன்னு பாத்துக்கோங்க, எழுவாயினா என்னன்னு பாத்துக்கோங்க. அடுத்து 3வது, மீனா கனகாம்பரத்தை சூடினாள். மீனா என்ன பண்ண, கனகாம்பரத்தை சூடுறாளாம், சரியா? அப்ப இந்த இடத்துல எழுவாய் யாரு, எழுவாய் பெயர் சொல். ஃபர்ஸ்ட் முதல்ல எழுதுறது தான் எழுவாய், இவங்க பெயர் சொல்லா இருக்கிறது தான் எழுவாய். அடுத்து கனகாம்பரம், இது பொருள். சூடினால் அப்படின்றதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வினை. சூடினால் என்பது என்னது, வினை. அப்ப இந்த கனகாம்பரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யப்படு பொருள். இப்ப எழுவாய், அடுத்து என்னது, செய்யப்படு பொருள். சூடினால் என்பது பயனிலை. சூடினால் என்பது பயனிலை. அப்ப இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்க பொருளே செய்யப்படு பொருள். புரியுதா உங்களுக்கு? எழுவாய் யாரு, மீனா ஒரு வினையை செய்ய, என்ன செய்ய, சூடினால் அப்படின்ற ஒரு வினையை செய்ய என்ன எடுக்கிறாங்க, கனகாம்பரத்தை எடுக்கிறாங்க. அந்த கனகாம்பரம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்யப்படு பொருள். அப்ப இப்ப இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு இதுல செய்யப்படு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ண தெரியணும். இல்ல அப்படின்னா என்ன கொடுத்துருவாங்க, கூற்று காரணங்களை கொடுத்துட்டு ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்க பொருளை செய்யப்படு பொருள் கூற்று கொடுத்துருவாங்க. காரணம் இதுவே அதுக்கு எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருவாங்க. அப்ப சரியா தவறான்னு நமக்கு தெரியணும், அதுக்கு நம்ம படிக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்றது தெரியாமலேயே படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால நீங்க என்னதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். ஒரு தொடரில் எழுவாயும் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும். பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்க இடமாகும். பயனிலைனா என்னது, ஒரு தொடர்ல உள்ள பயனை நிலைத்து நிற்க இருக்கும் இடமாகும். ஒரு தொடரில் செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டிய என்கிற கட்டாயம் இல்லை. இப்ப மீனா சூடினாள், ரைட்டா? மீனா சூடினாள் அப்படின்றது ஏதோ ஒரு பூவோ ஏதோ என்னதையோ சூடினாங்க அர்த்தம். அப்ப அந்த இடத்துல செய்யப்படும் பொருள் வேணுமா அப்படிங்கிறீங்கன்னா கிடையாது, சரியா?
ஆனா செய்யப்படும் பொருள் இருந்துச்சுன்னா அப்படின்னா அந்த தொடர் வந்து என்னது விளக்கமாக இருக்கும் அப்படின்றதான் இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? நெக்ஸ்ட் படித்தாய். படித்தாய் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு பயனிலை. படித்தாய் என்பது பயனிலை. நீ என்னும் எழுவாய் வெளிப்படையாக தெரியல. அதாவது படித்தாய் அப்படின்னா யாரை குறிக்குது? நீ படித்தாய் அப்படின்ற மாதிரி நீ வந்து மறைமுகமா சொல்லுது. அதனாலதான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா தோன்றா எழுவாய். இதற்கு பேர் என்ன? தோன்றா எழுவாய். சரியா? நான் வந்தேன். சோ இத்தொடர் என்ன வினைமுற்று பயனிலையாக வந்துள்ளது. வினைமுற்று என்னவா இருக்கு? பயனிலையா வந்திருக்கு. அதனால இது வந்து வினை பயனிலை. பயனிலையா வந்திருக்கு. அதனால வந்து இதுக்கு பேர் என்னது? வினை பயனிலை. சரியா? சொன்னவள் கலா. சோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் பாத்துங்க. என்ன அப்படின்ற மாதிரி பொறுத்துக்களை கொடுத்துருவாங்க. இப்போ படித்தாய், தோன்றா எழுவாய், நான் வந்து வினை பயனிலை, சொன்னவள் கலா பெயர் பயனிலைக்கு பதிலாக வினை பயனிலை அதையும் கொடுத்துருவாங்க. இத்தொடரில் ஏதாவது கீழ்கண்ட கூற்றுகளில் எது பொருந்தாத ஒன்று அப்படின்னு கூட கேட்பாங்க. சோ அதனால எப்படி வேணாலும் கேட்கலாம். தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. சொன்னவள் கலா. கலா எனும் பெயர் சொல் இங்க வந்து என்னது? பயனிலையா வந்துருக்கு. அதனால இது என்னது? பெயர் பயனிலை. இதே முதல்ல வந்துருந்துச்சுன்னா, கலான்னு முதல் வந்துருச்சுன்னா அது என்னது? எழுவாய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பார்த்தோம்னா எட்வர்ட் வந்தான். சொற்றொடர்ல முதல்ல வந்துச்சுன்னா அந்த பெயர் சொல் தான் என்னது? எழுவாய். இங்க வந்து சொன்னவள் கலான்னு வந்திருக்கு. இது பெயர் பயனிலை. சரியா? ரைட். அடுத்து விளையாடுபவன் யார்? விளையாடுபவன் யார்? இங்க யார் என்னும் சொல் வினா சொல் பயனிலையாக வந்துள்ளது. சோ இதுதான் வந்து பயனிலை. அப்ப வந்து என்னது? இது வினா பயனிலை எனப்படும். வினா பயனிலை எனப்படும். சில இடங்கள் தவிர ஒரு சொற்றொடரில் எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் மூன்றும் இந்த வரிசையில் தான் வர வேண்டும். இங்க பாருங்க. சில இடங்கள் தவிர, சில இடத்தை தவிர மற்ற இடத்துல என்னது? ஃபர்ஸ்ட் எழுவாய் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பயனிலை இருக்கணும், அதுக்கப்புறம் செய்யப்படும் பொருள் இருக்கணும். சரியா? தமிழின் தொடர் அமைப்பின் சிறப்புகளுள் இதுவும் மிக்க முக்கியமான ஒன்று அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வரிசையில் தான் இருக்கணும் அப்படின்றதையும் முழுக்க முழுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இங்க பாருங்க. எடுத்துக்காட்டு, நான் பாடத்தை படித்தேன். நான் என்பது எழுவாயாகவும், பாடம் என்பது செய்யப்படும் பொருளாகவும், படித்தேன் என்பது பயனிலையாகவும் வந்துள்ளது. சோ இதை வந்து 3 டைப்பாக மாத்துறாங்க. பாடத்தை நான் படித்தேன். பாடம் வந்து செய்யப்படும் பொருள் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. நான் என்றது எழுவாய், படித்தேன் என்பது பயனிலை. படித்தேன் நான் பாடத்தை. சோ இது வந்து கண்டிப்பா செட் ஆகாது. இது ரெண்டு கூட செட் ஆகும். இந்த லைன் வந்து சொற்றொடர் வந்து முடியாம இருக்கு. அப்ப பயனிலை எழுவாய் செய்யப்படும் பொருள். அதனாலதான் அவங்க சொல்லியிருக்காங்க எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் இந்த வரிசையில தான் வரணும். அப்ப வந்து எது கரெக்டா இருக்கும்? எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள். நான் பாடத்தை படித்தேன். இது வந்து கரெக்டா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட், நான் படித்தேன் பாடத்தை. எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள். நான் படித்தேன் பாடத்தை. பாடத்தை படித்தேன் நான். சோ இந்த மாதிரி டிஃபரெண்டா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து, நல்ல நூல் ஒன்று படித்தேன். நல்ல நூல் ஒன்று படித்தேன். இதுல வந்து நல்ல எனும் சொல் எழுவாயாக வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. அதாவது நூல் தான் வந்து என்னது? பெயர் சொல். இது வந்து எழுவாய். இந்த நல்ல அப்படின்றது வந்து என்னதுன்னா அதுக்கு அடையாக இருக்கு. எழுவாய்க்கு பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. அதனாலதான் இது பெயர் என்ன? பெயரடை. மகிழ்நன் மெல்ல வந்தான். இந்த இடத்துல வந்து என்னது? மெல்ல எனும் சொல் வந்தான் எனும் வினை பயனிலைக்கு அடையாறு. அதாவது மகிழ்நன் வந்தான்னா ஓகே தான், மெல்ல வந்தான்னா ரொம்ப ஸ்லோவா வந்தா அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த மெல்ல அப்படின்றது வினை அடை. சரியா? ஓகே. அடுத்து வினை வகைகள். தன்வினை, பிறவினை. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதைதான் அடிக்கடி கேட்கிறாங்க. சரி பாத்துருவோமா? பந்து உருண்டது. பந்து உருண்டது அப்படின்னா தன்வினை. பந்து உருண்டது அப்படின்னு சொல்றோம். பந்தை உருட்ட வைத்தான், அதாவது இன்னொருத்தர சொல்றது. பந்தை உருட்ட வைத்தான் அப்படின்னா அது வந்து பிறவினை. சரியா? எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. இங்க பாருங்க, எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. அதாவது பந்து உருண்டது. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது வந்து என்னது? தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. ஒரு வினையை செய்ய வைத்தால் அது வந்து பிறவினை. பிறவினைகள்ல வி, பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூற்று காரணங்கள்ல கேட்டிருக்காங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிறவினைகள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை. பிறவினைகள் வி, பி போன்ற விகுதிகளை கொண்டு செய், வை, பண்ணு போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்கப்படுகின்றன. கிளியராங்க? வி, பி விகுதி,
செய்வை பண்ணு போன்ற துணை வினைகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப துணை வினைகள் அப்படின்ற வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப பாருங்க தன்வினை. அவன் திருந்தினான். அவன் திருந்தினான்னா நம்மளை பத்தி சொல்றது. அவர்கள் நன்றாக படித்தனர். இது வந்து தன்வினை. பிறவினைனா எழுவாயே ஒரு வினையை செய்ய வைக்கிறாங்க. அவனை திருந்த செய்தான். அவனை வந்து திருந்த செய்ய வைக்கிறாங்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார். அப்ப அது இன்னொரு ஆள் சொல்ற மாதிரி இருக்கு. அதான் வந்து பிறவினை. ஸோ இது நல்ல ஞாபகம், கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்காங்க. சரியா? அடுத்து செய்வினை, செய்யப்பாட்டு வினை. அப்பா சொன்னார், குமுதா இலையில் உள்ள இட்லியை விரைந்து சாப்பிடு, அடுத்த தோசை வரப்போகிறது. அவள் சாப்பிட்டு முடிப்பதற்குள் தோசை வைக்கப்பட்டது. சரியா? ஓகே, இப்ப பாருங்க, அப்பா சொன்னார். அப்பா சொன்னார் அப்படின்றது என்னன்னா செய்வனை தொடர். தோசை வைக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து செய்யப்பாட்டு வினை தொடர். அப்பா சொன்னார்னா செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டதுன்னா செய்யப்பாட்டு வினை தொடர். இது போலவே பாட்டு பாடுகிறாள். பாட்டு பாடுகிறான்னா செய்வினை தொடர். பாட்டு பாடப்பட்டது அப்படின்னா இதுல இன்டைரக்டா அவளால் பாடப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து செய்யப்பாட்டு வினை தொடர். அப்ப செய்வினைனா என்ன, செய்யப்பாட்டு வினைனா என்ன சொல்லுங்க? செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. நல்லா பாத்துக்கோங்க. செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. தன்வினைனா என்னது? எழுவாய் ஒரு வினையா வந்துச்சுன்னா அது வந்து தன்வினை. வினையை செய்ய வைத்தால், நல்லா இருக்கா? வினையை செய்தால் தன்வினை, வினையை செய்ய வைத்தால் பிறவினை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரிதான் செய்பவரை முதன்மைப்படுத்துச்சுன்னா அது செய்வினை. செய்யப்படும் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினை. இப்ப இந்த இடத்துல அப்பா சொன்னார், அது வந்து செய்வினை தொடர். தோசை வைக்கப்படுதுன்னா தோசை என்பது செய்யப்படும் பொருள், அதை தான் வந்து முதன்மைப்படுத்துறாங்க. அப்ப அது வந்து செய்யப்பாட்டு வினை தொடர். சரியா? இப்ப இங்க பாருங்க, படு எனும் துணை வினை சொல் செய்யப்பாட்டு வினை தொடரில் சேர்ந்து விடுகிறது. படு என்பதை போல் உன், பெரு முதலான துணை வினைகள் செய்யப்பட்டு வினைகளாக அமைகின்றன. செய்யப்பாட்டு வினைகளாக அமைகின்றன. யாரு? படு என்பதை போல் உன், பெரு இதெல்லாமே செய்யப்பாட்டு வினைகள். அவற்றை போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று, போயிற்று, போனது முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக உருவாக்குகின்றன. அப்ப இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? படு, உன், பெரு இது எல்லாமே துணை வினைகள். அதே போல ஆயிற்று, போயிற்று, போனது இதுவுமே செய்யப்பாட்டு வினைகளோட துணை வினைகள். இங்க பாருங்க, கோவலன் கொலை உண்டான். கோவலன் கொலை உண்டான். ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. வீடு கட்டி ஆயிற்று. சட்டி உடைந்து போயிற்று. பணம் காணாமல் போனது. இதெல்லாம் என்னது? செய்யப்பாட்டு வினை. இதெல்லாம் வந்து செய்யப்பாட்டு வினை. சரியா? இங்க பாருங்க, பயன்பாட்டு தொடர்கள் இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த டேபிளர் காலம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த அப்துல் நேற்று வந்தான், அப்துல் நேற்று வருவித்தான். இப்ப நேற்று வந்தான்னா தன்வினை தொடர், அவன் வந்துட்டான். நேற்று வருவித்தான்னா இன்னொருத்தவங்க உங்களை வர சொல்லியிருக்காங்க, அப்ப அது வந்து பிறவினை தொடர். கவிதா உரை படித்தாள் அப்படின்னா இங்க வந்து என்னது? கவிதா என்பது செய்வினை. கவிதா தான் செய்யறாங்க, அது செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டதுன்னா இந்த உரை என்பது செய்யப்படும் பொருள். அப்ப செய்யப்பாட்டு பொருளை முதன்மைப்படுத்துதுன்னா அது வந்து செய்யப்பாட்டு வினை தொடர். குமரன் மலையில் நனைந்தான் அப்படின்னா உடன்பாட்டு வினை தொடர். குமரன் மலையில் நனையவில்லை அப்படின்னா எதிர்மறை வினை தொடர். என் அண்ணன் நாளை வருவான், என் அண்ணன் நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்றது செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார்? வினா தொடர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன் அப்படின்றது பெயர் பயனிலை தொடர். பெயர் பயனிலை தொடர். சரியா? ஸோ எல்லாமே பார்த்தாச்சா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே என்னது, இதுல இருந்து ஒரு 5 கொஸ்டின் கண்டிப்பா, 4-5 கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. எப்படினாலும் கேட்கலாம். தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட மெட்டீரியல், பிடிஎஃப் மெட்டீரியல் எது வேணாலும் நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் தான். ஸோ மறக்காம என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.